நீங்க ரெடி ஆயிட்டீங்களா சித்தப்பா? ரெடி ஆயிட்டேன் குட்டி. இந்த ஷர்ட் நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு. நாம எங்க போறோம் சித்தி? எங்க வீட்டுக்கு. இதுவும் உங்க வீடு தானே? ஆமா. அது என் அம்மா வீடு. இது இது நம்ம எல்லாரும் இருக்கிற வீடு. சித்தப்பா ம் நீங்க அங்க போயிருக்கீங்களா? ஆ போயிருக்கேன்டா. சித்தப்பா ம் எனக்கு தரேன்டா. சாரி. உங்க ஷர்ட் நல்லா இருக்கான்னு கேட்டீங்கல்ல? ஆமா கேட்டேன். நல்லா இருக்குன்னு நான் சொன்னேனா? நீ சொன்ன. அப்ப என் Dress நல்லா இருக்குன்னு நீங்க சொல்லி இருக்கணும்ல. சாரிடா. உன் ட்ரெஸ்ஸும் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. ஆனா இன்னைக்கு ஏன் இந்த ட்ரெஸ் போட்ட? ஏன் இந்த Dress போடக்கூடாதா? இந்த ட்ரெஸ் ரொம்ப கிராண்டா இருக்குடா. 5 ஸ்டார் ஹோட்டல்ல டின்னருக்கு போட்டு போற மாதிரி இருக்கு. இப்ப நம்ம போறது கிராண்டான இடம்லாம் கிடையாது. அது ஒரு சாதாரணமான இடம். ரொம்ப மொக்கையான ஒரு வீடு. அந்த மொக்கையான வீட்டுக்கு இவ்வளவு சூப்பரா ட்ரெஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லையே. பாப்பா, அது மொக்கையான வீடுலாம் இல்ல. அதுவும் ரொம்ப நல்ல வீடுதான். அங்க உனக்கு தாத்தா பாட்டி இருக்காங்க, உங்களுக்கு ஒரு சித்தி இருக்காங்க. இன்னொரு சித்தியா? ஆமா. அங்க எல்லாரும் ரொம்ப ஜாலி டைப். பாட்டி சூப்பரா சமைப்பாங்க, தாத்தா காமெடி கதையெல்லாம் சொல்லுவாரு, சித்தியும் கூட ஜாலியா விளையாடுவாங்க. அங்க மன்னராட்சி எல்லாம் கிடையாது பாப்பா. எல்லாரும் நார்மலா இருப்பாங்க. ஒருத்தரை பார்த்து வீடே பயந்து நடுங்கிக்கிட்டு எல்லாம் இருக்காது. மன்னராட்சினா என்ன? மன்னராட்சினா என்னன்னா சித்தி உனக்கு அப்புறமா டீட்டெயிலா சொல்றேன். ஆமா, இவங்க வீட்டுலதான் எல்லாரும் நார்மலா இருப்பாங்க, மத்த வீட்டுல எல்லாம் அப்நார்மலா இருப்பாங்க. நான் பார்த்த வேற வீட்டெல்லாம் கம்பேர் பண்ணும்போது என் வீடு ரொம்ப நார்மல் தான் பாப்பா. ஆனா அங்க இருக்கிற நார்மல் மனுஷங்களையே மோசமா முடிவெடுக்க வைக்கிற பவர் எல்லாம் இங்கதான் சிலருக்கு இருக்கு. ஐயோ, நீங்க 2 பேரும் என்ன பேசுறீங்கன்னு எனக்கு தெரியல. நாங்க சும்மா பேசிக்கிட்டு இருந்தோம் பாப்பா. சரி, கண்ணாடி முன்னாடி நின்னு பாப்போமா? வா. எல்லாம் ஓகேவான்னு பாருங்க. சூப்பரா இருக்கு சித்தி. தேங்க்ஸ். என் தங்கம். எப்படி? ஹேய், சூப்பர்டா. எனக்கே அந்த மொக்க வீட்டுக்கு போறதுக்கு பிடிக்கல. வேற வழி இல்லாம தான் போறேன். நானே நல்லா ட்ரெஸ் பண்ண வேண்டாம் தான் பார்த்தேன். ஆனா என்கிட்ட இருக்கிறதுலயே சுமாரான ட்ரெஸ் போட்டா கூட அந்த வீட்டுக்கு ஓவரா தான் தெரியும். நான் என்ன பண்ண முடியும் சொல்லு பாப்பா? நாம போற வீடு மொக்க வீடா இல்லையான்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல உனக்கே தெரிஞ்சிரும். ஆனா இந்த ரூம்ல என்னமோ தெரியல, கொஞ்ச நேரமா நாய்ஸ் பொல்யூஷன் ரொம்ப அதிகமா இருக்கு. நம்ம வெளியில போலாமா? இங்க வைபே சரியில்லை, நல்ல ஆராவே இல்ல. வா போலாம். திமிரு குறையவே இல்லடி உனக்கு. வாங்க. வணக்கம். வணக்கம் மாப்ள. அக்கா வாங்க. வணக்கம். எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? ஹாய் அறிவு. வாங்கம்மா. ஹாய். வணக்கம். உள்ள வாங்க. வாங்க வாங்கம்மா. வாங்க. 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 வாங்க உள்ள வாங்க. வாங்க. வாங்க உட்காருங்க. வாங்க மாப்ள உட்காருங்க. உட்காருங்க. வாமா. வணக்கம் வாங்க. uncle. வாங்க. வா உட்காரு வா.
எல்லாரும் உட்காருங்க. நீங்களும் உட்காருங்க மாமா. ஆ. உட்காரு. வா. குடு. மாப்பிள்ளை கொடுமா, எடுத்துக்கங்க. தேங்க்ஸ். இந்தாங்க. தேங்க்ஸ். ஆ, அம்மாவும் அப்பாவும் வரலையா மாப்பிள்ள? ஆ, இல்ல வரல. அது அவங்க இந்த வீட்டுக்கு வந்ததே இல்ல. அவங்களும் வருவாங்கன்னு பார்த்தோம். கிளம்புற நேரத்துல அம்மாவுக்கு கைவலி, அதனால வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அம்மாவுக்கு துணையா அப்பாவும் வீட்லயே இருந்துட்டாரு. என்னடி வெக்கம்லாம் படுற? அவங்க யாருன்னு உனக்கு தெரியலையா? ம்ஹும், தெரியல. அவங்க தான் உன்னோட 3வது சித்தி. அறிவுமதி சித்தி. சித்திக்கு ஹாய் சொல்லு. ஹாய். பாப்பா, இதுதான் சித்தியோட வீடு. நான் உனக்கு அப்புறமா வீட்டை சுத்தி காட்டுறேன். ம், நான் உன்கிட்ட ஒரு ஜாலியான பாட்டி தாத்தா இருக்காங்கன்னு சொன்னல, அது இவங்கதான். ஹாய், ஹாய். பாப்பா படிக்கிறாளா? ஸ்கூலுக்கு போறான். அறிவு, இவங்கதான் ஸ்ருதி. எனக்கு தெரியும்க்கா, கல்யாணத்துல கூட பார்த்தேனே. பாத்திருப்பீங்க, ஆனா பெருசா பேசியிருக்க மாட்டீங்க. உனக்கும் ஸ்ருதிக்கும் நல்லா செட் ஆகும்னு நினைக்கிறேன். 2 பேருக்கும் ஒரே ஏஜ். வா. வாங்க சார், வாங்க. வணக்கம். வாங்க. வாங்கம்மா, வணக்கம். உள்ள வாங்க. வாங்க. சுரேஷ், ஹாய் மாமா. இந்தாங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. இந்தா. எப்படி இருக்கீங்க? உடம்புலாம் பரவாயில்லையா? பரவாயில்லம்மா, நல்லா இருக்கேன். சார், நீங்க விருந்துக்கு வருவீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்ல. அப்போ சும்மா பேச்சுக்கு தான் கூப்பிட்டீங்களா? ஐயோ, ஐயோ அப்படிலாம் இல்ல. பிஸியா இருப்பீங்க, நேரம் கிடைக்குமான்னு தெரியாதுல, அதனால அப்படி சொல்றாரு. உட்காருங்க. உட்காருங்க. நீங்களும் உட்காருங்க. உட்காருமா. அப்பா, உட்காருங்க. உட்காருங்கப்பா. உட்காருங்க ராமூர்த்தி. சார், நீங்க வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார். என்ன ராமூர்த்தி, இன்னும் சாரு மோருன்னு சொல்லிக்கிட்டு. இப்பதான் நம்ம சொந்தக்காரங்களாயிட்டோம்ல. உங்க பொண்ணுக்கு நான் அண்ணமுறன்னா உங்களுக்கு பையன் மாதிரி தானே. அதனால நீங்க தங்கராஜு போ, தங்கராஜு வான்னு அப்படியே கூப்பிடுங்க. அது எப்படி கூப்பிட முடியும்? ஏங்க, அதெல்லாம் கூப்பிடலாங்க. சொந்தக்காரங்களுக்குள்ள நான் ஈகோ பாக்குறதே கிடையாது. நான் போய் ஜூஸ் எடுத்துட்டு வரேன். ம். போர் அடிச்சு போய் உட்காந்துருந்தேன் மாமா. நல்ல வேளை நீங்க வந்தீங்க. அதனால என்ன மச்சான், பாத்துக்கலாம். கிச்சனை நல்லா மெயின்டைன் பண்றீங்க. நிஜமாவே கை வலியும் தான் உன் மாமியாரும் மாமனாரும் வரலையா, இல்ல எங்க கிட்ட ஏதாவது கோச்சிக்கிட்டாங்களா? இல்லம்மா, எதுக்கு கோச்சுக்க போறாங்க? நிஜமாவே அவங்களுக்கு கை வலிதான். மாத்திரை எதுவும் சாப்பிட்டாங்களா? அது அம்மாவுக்கு அடிக்கடி வர கை வலிதான். எங்கேயாவது வெளியில கிளம்புறப்பதான் வரும். கொஞ்ச நேரத்துல சரியாயிடும். நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. ம்.
புடவை நல்லா இருக்குடி. இந்த கலர் உனக்கு நல்லா சேருது. நீ வாங்கி கொடுத்த புடவைய நீயே பாராட்டிக்கிறியா? இல்லடி, சும்மா சொன்னேன். ஆமா, நாங்க வாங்கி கொடுத்த Dress மாப்பிள்ளைக்கு பிடிக்கலையோ? ஏன் கேக்குற? இல்ல, விருந்துக்கு வரப்போ அந்த Dress தானே போட்டுட்டு வந்திருக்கணும். வேற ஏதோ Dress போட்டுட்டு வந்திருக்காரு. அது நீங்க வாங்கி கொடுத்த Dress அவன் போடணும்னு தான் நினைச்சான். ம், ஆனா சட்டை சைஸ் கொஞ்சம் பெருசா இருந்துச்சான். அதனால்தான் வேற சட்டை போட்டு வந்திருக்கான். அத அவங்க அண்ணன் கிட்ட தான் சொல்லிட்டு இருந்தான். இவங்க அப்பா தான் சட்டையை செலக்ட் பண்ணாரு. அது பரவாயில்லமா, விடு. ம். சரி, நீங்க பேசிட்டு இருங்க. நாங்க போய் வீட்டை சுத்தி பார்த்துட்டு வந்துடுறோம். ம். போய் பார்த்துட்டு வரேன். அறிவு, அந்த ஃபேனை ஃபுல் ஸ்பீட்ல வைமா. அப்பா, ஃபுல் ஸ்பீட்ல தான்ப்பா இருக்கு. காத்தே இல்ல, ஏதோ பாலைவனத்துல இருக்கிற மாதிரி இருக்கு. டேபிள் ஃபேனை கொண்டு வரவா சார்? இல்ல வேண்டாம், உள்ள ஏசி இருக்கு, உட்காரீங்களா சார்? பரவாயில்ல ராமூர்த்தி. ஏமா ஸ்ருதி, மாமா, சாப்பாடுன்னோடனே அப்படியே போயிடுவ போல. அம்மா அப்பா போக சொன்னாங்க, அதான் வந்தேன். ம், சாப்பாட்டுக்காக தானே வந்த? நம்ம வீடு தானே சார்? ஆமா ராமூர்த்தி, நம்ம வீடுதான். நான் சும்மா விளையாட்டுக்காக பேசிட்டு இருந்தேன், வேற ஒண்ணு இல்ல. நான் இப்படிதான் அடிக்கடி விளையாட்டா பேசிட்டு இருப்பேன். உன் பேர் எனக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது. அறிவுமதி. ஆ, அறிவுமதி. அந்த பேர் கூட எனக்கு ஞாபகம் இல்ல பாரு. உனக்கு காலேஜுக்கு நான் தான் ஃபீஸ் கட்டினேன். ஏன் ரெக்கமெண்டேஷன் கூட நான் தான் பண்ணேன். ஆமாமா, எல்லாமே சார் தான் பண்ணாரு. ராமூர்த்தி, நான் எத்தனை தடவை சொன்னேன் என்ன சார்னு கூப்பிடாதீங்கன்னு? சார் அப்படி கூப்பிட வாய் வர மாட்டேங்குது. ஐயோ. டேய் மச்சான், ஆமா? இவர் வீடு கட்டுறதுக்கு நான் தான் பணம் கொடுத்தேன். அப்பப்போ சம்பளத்துல கொஞ்சம் கொஞ்சமா திருப்பி கொடுத்துருவாரு. எதுவா இருந்தாலும் நம்ம கிட்டதான் வந்து நிப்பாரு. தெரியுமாமா, நீங்க சொல்லிருக்கீங்க. வயசானதுனால வேற யாராவது இருந்திருந்தா வீட்லயே உட்காந்து ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொல்லிருப்பாங்க. நான் தான் அவரை வேலைக்கு வாங்கன்னு சொல்லி மறுபடியும் வர வச்சேன். ஆமா சார், நீங்க செஞ்சது மிகப்பெரிய உதவி. ஆ, அப்புறம் ராமூர்த்தி, வேலையெல்லாம் எப்படி போகுது? நல்லா போகுது சார். அப்புறம் நேத்து கூட கேஷியர் சொன்னாரு ஏதோ ஒரு பிரச்சனைன்னு. ஆமா சார், ஒரு சின்ன பிரச்சனை இருந்துச்சு, நான் அதை சால்வ் பண்ணிட்டேன். சரி, அப்புறம் கேட்கணும்னு இருந்தேன். இந்த குமரேசன் ஒருத்தன் வேலையை விட்டு போனான்ல, அவன் இப்ப என்ன பண்றான்? விருந்துக்கு வந்த இடத்துலயும் வேலையை பத்தி பேசணுமா? வேற எதை பத்தி பேசணும்? இல்ல, அவருக்கு போர் அடிக்கும். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீங்க பேசுங்க சார். அப்புறம் இப்போ குமரேசன் எங்க வேலை பாக்குறான்? நீ நல்லா இருக்கல மதி? எனக்கு என்னம்மா, நான் நல்லாதான் இருக்கேன். அங்க பிரச்சனை எதுவும் இல்லல்ல? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எங்க கிட்டதான் மாப்பிள்ள நல்லா பேச மாட்டேங்கிறாரு, இறுக்கமா இருக்காரு. உன்கிட்டயாவது நல்லா பேசுறாரா? பேசுறாருமா, அவருமே என்ன கல்யாணம் பண்ணுவோன்னு எதிர்பார்க்கல. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா செட் ஆகுறோம். அவரும் சரி, அவங்க வீட்டுல இருக்கவங்களும் சரி, எல்லாம் நல்ல பிள்ளைங்களா தான் இருக்காங்க. அவங்க மட்டும் இல்லைன்னா நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பேன்.
போலீஸ்காரங்கனாலே ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. மாப்பிள்ளையும் வீட்டுல அப்படித்தானா? அப்படிலாம் இல்லம்மா. கல்யாணம் பண்ண புதுசுல உங்க அப்பாவும் இப்படித்தான் இருப்பாரு. எங்க அப்பா அம்மா கிட்ட பேசவே மாட்டாரு. வீட்டுக்கு வந்தாலும் உடனே கிளம்பணும்னு சொல்லுவாரு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அவரே சரியாயிட்டாரு. அதே மாதிரி மாப்பிள்ளையும் மாறுவாரு. நீ என்னம்மா நான் ஏதோ வருத்தப்படுற மாதிரி எனக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்க? நான் நல்லாதான் இருக்கேன். என்ன நினைச்சு நீ வருத்தப்படாத, சரியா? ம். வீட்டெல்லாம் சுத்தி பார்த்தாச்சா? பின்னாடி ஃப்ரண்ட்ல எல்லா இடத்தையும் பாத்துட்டோம். நீங்க நிறைய செடி வச்சிருக்கீங்க போல. ஆமா, கார்டனிங் தான் அம்மாவோட ஹாபியே. ஏதாவது செடி வேணும்னு எடுத்துட்டு போமா. இல்ல நான் என்ன செடி வச்சாலும் அது ஒரு வாரத்துக்கு மேல தாங்காது. எனக்கும் செடிக்கும் ராசியே இல்ல. சமையல் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சுங்களா? இல்ல ஏதாவது ஹெல்ப் வேணுமா? அங்கே ஒரு விருந்து சாப்பாட்டையே சமைச்சு வச்சுட்டு தானே வந்தீங்க. சும்மா இருக்க மாட்டீங்களா? கிச்சனுக்குள்ள வந்ததும் சமைக்கிற ஆசை வந்துருச்சா? இல்ல பாவம் இல்ல மதி, இத்தனை பேருக்கு சமைக்கணும்னா சும்மாவா? அதெல்லாம் நான் சமைச்சு முடிச்சிட்டேம்மா. நான் தனியெல்லாம் கஷ்டப்படல. மதியோட அப்பா அறிவு எல்லாரும் ஹெல்ப் பண்ணாங்க. எல்லாரும் சமைப்பாங்க. ஆனா இவ வீட்ல இருந்த வரைக்கும் எங்களை பெருசா சமைக்க விட்டதே இல்ல. சூப்பு, சாலட், அவிச்ச முட்டை, சுண்டல்னு எங்க எல்லாரையுமே பத்திய சாப்பாடு தான் சாப்பிட வச்சிட்டு இருந்தா. பேசுறதெல்லாம் பார்த்தா இப்பதான் எல்லாரும் நிம்மதியா சாப்பிடுறீங்கன்னு சொல்ல வர மாதிரி இருக்கு. உங்க யாருக்குமே கிச்சன் ஒரு ஜெயிலுன்னு புரியல. ஆனா அந்த கஷ்டத்தையும் சந்தோஷமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. உடனே நீ ஆரம்பிக்காத. ம், சரி வாங்க மாம்பழம் சாப்பிடுங்க. நீங்க எதுக்குமா இதெல்லாம் செய்றீங்க? இதுல என்ன இருக்கு? இதுவும் நம்ம வீடு தானே, விடுங்க. நான் பாத்துக்கிறேம்மா. இருக்கட்டும்மா. நான் தண்ணி வைக்கவா? ஆஹா, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நானும் அம்மாவுமே பரிமாறிக்கிறோம். வந்து உட்காருங்க. நீயே விருந்துக்கு வந்தபடி நீ மாப்பிள்ளையோட உட்கார்ந்து சாப்பிடணும். பரிமாறுறதெல்லாம் ஒரு விஷயமா? நான் பாத்துக்கிறேன். நீ உட்காரு. இல்ல உட்காருங்கம்மா. உட்காருடி. உட்காருங்க அண்ணி. நீங்களும் இல்லம்மா நானாச்சும். உட்காருங்கம்மா. இல்ல நீ உட்காருமா. ஏங்க ராகவி எங்க? ஸ்ருதியோட இருக்கா? ஸ்ருதியை காணுமே.